வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரண்பணி அறக்கட்டளை கோவை அவங்க செய்யக்கூடிய சிவாலய பணிகள் அந்த சிவ தொண்டுகளுக்கு அளவே கிடையாது, அதனுடைய எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி பிரதிபலன் பாராமல் அவர்கள் அவ்வளவு அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம கோவை கற்பகம் உயர்கல்வி கழக மற்றும் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் திரு ராச வசந்தகுமார் அவர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய பெருவாழ்வை பேணும் பெருவாழ்வு 3 என்ற நூலில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பார்கள். இந்த அறக்கட்டளை நேரடியாக மகேசனுக்கே தொண்டு செய்கிறார்கள். அதன் மூலம் நம் போன்ற அடியார்களையும் வாழ வைக்கிறார்கள். ஆக இந்த அருமையான பணியை செய்து வரும் அரண்பணி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு நமது சேனல் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாடிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி சாப்பிட்டுக்கலாம், அப்படிதானே? முற்றோதல் பண்ணிட்டு இருக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்சது, சாப்பிட்டுட்டு வந்துடலாம், வந்து அதுக்கப்புறம் முற்றோதல் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? திருமூலர் அழகா சொல்றாரு. என்ன முன்னாடி நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்றாங்க. அப்போ நமக்கு திருமுறை பாராயணமாக எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 பதியத்தை 11 தடவை, ஒரு பதியத்தை ஒரே பதியத்தை 11 முறை பாடணும்னு ஒரு அங்கீகாரம் சொல்லியாச்சு. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சுவாமி, என்ன பண்றது? ஒரு பதியத்தை 11 முறை இப்போ உட்காருங்க, இந்த இடத்துல உட்காந்து பாடுங்கன்னு சொல்லியாச்சு. முதல்ல ரொம்ப ஆனந்தமா கண்ணீர் வச்சு பாடுறாங்க. 2வது தடவை பாடும்போது கண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. 3வது தடவை பாடும்போது அந்த சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. 4வது தடவை பாடும்போது என்ன ஆகுது? சலிப்பு நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. 4வது தடவை ஒரே பதியத்தை அடுத்தடுத்த பதியம் போது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரே பதியத்தை 11 முறை பாடுங்க. திருப்பி நம்ம 2வது தடவை பாட ஆரம்பிங்க. முதல் பாடம் அதே வகையில 2வது முறை அந்த பதியத்தை நம்ம பாட ஆரம்பிப்போம். 3வது முறை பாட ஆரம்பிப்போம். 4வது முறை பாட ஆரம்பிப்போம். உங்களுக்கு நீங்களே பயிற்சி பண்ணி பாருங்க, இந்த சோதனை பண்ணி பாருங்க. நான் சிவனடியா சொல்றோம்ல, ரொம்ப வேணாம், ஒரு பதியத்தை 11 முறை நமக்கு நாம் பாராயணம் செய்து பார்ப்போம். ஒரு பதியத்தை நமக்கு நாம் பாராயணம் செய்து பார்க்கணும். அப்போ நம்மளுடைய தகுதி நம்ம எல்லாரும் நம்ம சுய பரிசோதனை செய்யணும். என்ன பண்ணணும்? சுய பரிசோதனை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவு நம்ம வழிபாடு நாம் செய்கின்றோம், நாம் சிவபெருமானை நோக்கி எந்த அளவு செய்கிறோம், நம்ம சுய பரிசோதனை எப்பவுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன் சுய பரிசோதனை செய்து தன் ஆராய்ச்சியில் ஈடுபடாத நம்ம என்ன முடியாது, கரை தர முடியாது. அப்படிலாம் பண்ணணும். பக்தி தான். மொத்தமா தன்னை அர்ப்பணிச்சிடணும், மொத்தமாக தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். சரி, நம்ம புராணத்துக்கு வருவோம். அப்போ 2வது என்ன பண்றோம்? சிவவாசருடைய பக்தியை சொல்றோம். அவர் இந்த மாதிரி தேவாரங்கள் தினமும் பாடு, ஒவ்வொரு செயலா கேட்டு 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 அதுல முழுவதும் உருகி 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 பெருமானே இந்த பதியங்கள் மொத்தமா எங்க கிடைக்கும்? 3 தேவரமா எனக்கு மொத்தமா கிடைக்கும், எங்க கிடைக்கணும்? தன்னுடைய உற்றவர்கள், அப்போ ராஜராஜனுடைய உற்றவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்படை முழுவதும் தேடுறாரு, எங்கேயுமே தெரியல. அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன வருது? திருநாராயூரிலே நம்பியானார் நம்பி என்பவருக்கு பொல்லாப்புடையாருடைய அனுகிரகத்தினாலே நேரடியாக சுவாமி அருள் செய்கிறார் அப்படிங்கிற தகவல் என்ன ஆகுது? ராஜராஜ குழந்தை கிடைச்ச என்ன பண்றாரு? சிவபக்தியில் தலைக்கக்கூடியவர் எல்லாத்தையும் எடுக்கிறார். என்ன? விநாயகனுடைய வரம் கேட்கிறதுக்கா? இல்ல, தேவார திருமுறை அனைத்தும் எங்க இருக்கு என்பது பொல்லாப்புடையாரிடம் மட்டுமே தெரியும். அதை நம்பியானார் நம்பி மூலமாக மட்டுமே தெரியும் சொல்லி என்ன பண்றாரு? விநாயகர் பெருமானுக்கு நிவேதியம் பண்றவங்களுக்கு எல்லாம் வண்டி வண்டியா எடுத்து கிளம்பியாச்சு. பார்க்க போது எப்படி போகல? சும்மா போகல, போயிட்டு சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணி வாங்கணுங்கிறது கிளம்பல, வண்டி வண்டியா எல்லாரும் எடுத்து கிளம்பியாச்சு. சுவாமி ஒரு பேரரசர் அங்க வர, சோழ பேரரசர் தன் ஊருக்கு ஊரே விழாக்குளம் போனது. இங்க விழாக்குளமா போறாங்க. எதுக்கு? பொல்லாப்புடையார் தரிசனது, நம்பியார் நம்பி தரிசனங்களுக்காக ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு? ஒரு படையவே தள்ளிட்டு போறாரு. எல்லா நிவேதனங்களும் என்ன பண்றாங்க? திருநாரையூர் முழுக்க அந்த கொண்டு வந்த பழங்கள்லாம் அடுக்கியும் அந்த ஊர் பக்கத்து கிராமங்கள்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அந்த ஊர் முழுக்க கொண்டு போயாச்சு. நிறைஞ்சு என்ன பண்றாங்க? பக்கத்து ஊர்லாம் போய் நிறையுது. அந்த என்னென்ன பலகாரங்கள், பழ வகைகள் என்னென்ன இருக்குமோ எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டார். எங்க விண்ணப்பம் பண்றார்? நம்பியார் நம்மகிட்ட விண்ணப்பம் பண்றார். தேவரி சுவாமி தலை குருநாதரே, குருநாதா அப்படி ஐயனே அப்படின்னு சொல்லி நம்பியார் நம்பிக்கிட்ட விண்ணப்பம் பண்ணி, விநாயகர் பெருமானுக்கு இதெல்லாம் நைவேத்தியம் எடுத்து வந்திருக்கேன், இதெல்லாம் ஏற்பு தருவ செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல் விண்ணப்பம் பண்றாங்க. எடுத்தோடனே கேட்கல, நான் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து விநாயகர் பெருமானுக்கு எடுத்து திருமுறைகள் கேட்கும். முதல்ல என்ன பண்ணல, வந்த உடனே கேட்கல, இடம் பொருள் ஏவல். பெரியவர்களிடம் அணுகும் போது எப்படி அணுகணும்னு புராணத்துல ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கும். எடுத்தோட சொல்றாங்க,
தன்னுடைய அந்த நைவேத்தியங்களை ஏற்று சுவாமிக்கு சிறப்பா பூஜை செய்வீங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்பியார் நாள் வந்து விநாயகர் பெருமான விண்ணப்பம் செய்து அந்த நைவேத்தியங்களையும் ஏற்பிக்க வச்சு உடனே என்ன பண்றாரு, சுவாமி நம்பி வந்தோம்னு சொல்லி வந்து எல்லா நைவேத்தியங்களையும் சுவாமி என்ன பண்றாரு ஏற்றுக்கொண்டு பூஜை ஆதரவு எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அதுக்கடுத்து விண்ணப்பம் பண்றாங்க. யாரு? சிவபாதசேரர் விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு? தேவரி, இந்த மாதிரி திருமுறைகள்லாம் ஒவ்வொரு முதலையும் வந்துச்சு, திருமுறை எங்க இருக்கு நமக்கு தெரியல, அந்த திருமுறைகள்லாம் அது கிடைச்சா மட்டும்தான் நானும் உயிர்வடைய முடியும், அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மக்கள் அனைவரும் உயிர்வடைய முடியும். அதனால அந்த திருமுறை கருவூலங்கள் எங்க இருக்கு, நீங்க தான் பிள்ளையார் விநாயகர் பெருமானை கேட்டு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் சொன்ன உடனே சரின்னு சொல்லி மறுபடியும் பூஜையை செய்து விநாயகர் பெருமானை என்ன பண்றாங்க, தில்லையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அறையில தான் அத்தனை திருமுறைகளும் ஒவ்வொருவருடைய கைசாத்தப்பட்டு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் யாருக்கு சொல்லப்படுகிறது? நம்பியான நம்பி மூலமாக கொல்லாப்புல யாருக்கு அனுகிரகம் பண்றாங்க? நம்பியான நம்பி தெரியுது. நம்பியான நம்பி மூலமாக யாருக்கு வரப்படுகிறது? சிவபாதசேரர் தரப்பு. அப்போ இங்க என்ன ஆகுது? சிவபாதசருடைய பக்தி, திருமுறை மீது அவர் கொண்ட ஈடுபாடு, அந்த ஒவ்வொரு செயல் கிழக்கு செயல் அவர் எடுத்து வச்சு அவரையா படிச்சிருந்துருக்கலாமே. நம்ம தினமும் 5 பதிகம் பாராயணம் பண்றோம்ல, அந்த மாதிரி நம்ம தினமும் 5 பதிகம் பாராயணம் பண்றோம்ல, 5 பதிகம் பாராயணம் நம்ம சிவனடியார் சொல்லி இருக்கிறோம்ல, திருமுறை பாராயணம் பண்ணிட்டோம்னா அதே போல அவர் இருந்திருக்கலாமே. இல்ல, அப்போ மொத்த திருமுறைகள் நமக்கு கிடைக்கணும், நம்ம கிடைக்கணும், அந்த தேடல், அந்த வேட்கை. அப்போ அதுக்கு சுவாமி என்ன பண்றாரு? முன்னவன் முன்னின்றால் முடியாதுள்ளதோ, அவனை முன்னாடி நிப்பாட்டிட்டா காரியத்தை யார் கொண்டு போயிடுவா? சுவாமி எடுத்துட்டு போயிடுவார். நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லை. வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். அப்போ அவர் என்ன பண்றாரு? அத்தனை திருமுறை கிடைக்கணும்னு சொல்லி அந்த வேட்கையில் இருக்கும்போது சுவாமி முன்னின்று எல்லாத்தையும் நடத்துறாரு. இப்போ எல்லாரும் தில்லைக்கு படையோட போறாங்க. என்ன பண்றாங்க? நம்பியார் நம்பியார் முன்னாடி ஒரு சிவியல் ஏற்றிட்டு சிவபாதசேரர் அடுத்த ஒரு சிவியல் ஏறி தில்லை தூக்கி விரைந்து செல்கிறாரு. இந்த நுட்பத்தை நம்ம கவனிக்கணும். தில்லை சென்றாச்சு. அங்க வந்து என்ன அடுத்த புராணங்களை பாத்தீங்கன்னா தில்லை வந்து அமைந்தாச்சு. தில்லையில வந்து தில்லைவானந்தங்களை சந்திச்சு எல்லா நடராஜ பெருமானுடைய பூஜை எல்லாத்தையும் தரிசனம் செய்து அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த அறை கிட்ட வந்து எல்லாம் பார்க்கும்போது தில்லைவான என்ன சொல்றாங்க, மூவர் முதலும் காப்பீடு சென்ற அறை அவர்கள் வரும்போதுதான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே என்ன பண்றாரு? ஒரு திருமணி, மூவர் திருமணியிலையும் சிவபாதசேரர் சரணி எழுமால் ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோமா? நம்ம அந்த பதிவு என்ன ஆரம்பிச்சிட்டோம், அப்படி பார்த்தோம். அது ரொம்ப உருகி பாடக்கூடிய பதிகம். அதை என்ன பண்றோம், இப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நமக்கு என்ன பண்ணணும் எப்படிங்கிற எண்ணம், நம்ம அந்த பண்ணமைப்பை நம்ம விட்டு நம்ம விலகி போயிட்டே இருக்கோம். அப்போ அந்த இதுகள் எதுவுமே இல்லாத, அந்த குறைவு எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்முடைய ஓதுவா மருந்துகளை கொண்டு அந்த பணியை அரண்மனை அறக்கட்டளை மூலமாக சிம்மாசன உத்தரவின் பேரை நடைமுறை இருக்கிறது. அந்த பண்ணமைப்புகளும் கூடியவரை வெளிவரும் என்பதை இந்த சதய தன்னாலே நம்ம அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் அழுத்தமாக செய்யக்கூடியது ஒரே ஒரு மட்டும்தான். சிவபூஜை செய்யாம எந்த உயிரும் கிடைத்தல முடியாது. கழுதை கூட சிவபூஜை பண்ணிருக்கிறது, சரிதானே? கழுதை சிவபூஜை பண்ணிருக்கல, எந்த தளத்துல கேட்கல, தெரியாதவங்க கொஞ்சம் படிச்சு பாத்துக்கங்க. அவங்க எல்லாரும் பெரிய பண்ணா சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? சிவபூஜை பண்ணாம நம்மளால இந்த பிறவி பெருங்கடலை நீந்தவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? குருநாதர்கிட்ட தீட்சை எடுத்து சிவபூஜை செய்து சரியா கிரியா யோக ஞானபாதம் இந்த படிநிலைகள் மூலியமா தான் கடக்க முடியும். ஞானபாதத்தை நாம் அடைந்தாலும் அந்த ஞானங்களில் நாம் நிற்கும் போது ஞானத்தை அழுவதற்கு குருநாதர் நம்ம தன் சீரனுக்கு தான் பெற்ற சிவானுபவம், அடிகள் பெருமான் சொன்னது என்னதான், அவருக்கு சுவாமி உபதேச சிவஞானபோத உபதேசத்தை தான் பெற்ற சிவானுபவத்தை தான் திருவாசகம் நம்ம கொடுத்தாங்க. அப்போ ஒரு சிவானுபவத்துல இருக்கிறவங்க தான் அந்த அனுபவத்தை என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்க முடியும். அப்போ குருநாதர் நம்முடைய தன் சீரனுக்கு தான் அடைந்த அந்த சிவானந்தம் சிவானுபவம் தன் சச்சீடனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று குருநாதர் தான் கொடுக்க முடியும், சரிதானா? அப்போ உங்க எல்லாருக்கும் அந்த சிவானுபவம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ண அந்த பட்டி பெருமானின் திருவடிக்கும் ஸ்ரீ குருவாசன் திருவடிக்கும் அடியே விண்ணப்பம் சொல்லுகிறேன். மெய்கண்ட சந்தானத்தில் மெய்ஞானியான நமச்சிவாய மூர்த்திகளால் சமைக்க பெற்ற ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம். அத்திருமடத்தில் ஞானமா நடராச பெருமானை நெஞ்சத்திலே இருத்தி பூசித்து நேசித்து இன்றைக்கு அருள் ஞான செங்கோலோச்சி வருகின்ற 24வது சீர்வளர்ச்சியில் குருமகா சன்னிதானங்களின் அருளானையின் வண்ணம் இந்த மேடையிலே எழுந்தருளிய ஸ்ரீமத் தம்பிரான் சுவாமிகள் திருமுறை கண்ட வரலாற்றை மாமன்னனுடைய பெருவாழ்வை ஒன்றிணைத்து
ஆன்ற அரிய பல விடயங்களை தன் உரையின் ஊடாக எடுத்து எம்பினார்கள். நிறைவாக குருமகா சன்னிதானங்களின் அருளானையின் வண்ணம் 12 திருமுறைகளையும் படனம் செய்து முறையாக அதை வெளியிடும் பேரினை நம் அரண்மனை அறக்கட்டளைக்கு வழங்கி அருளியிருக்கிறார்கள் என்கிற அருளார்ந்த செய்தியை இந்த அவைக்கு வழங்கி பெருமானுடைய அருள் கருணை திறத்தை வெளிப்படுத்தினார்கள். ஸ்ரீமத் தம்பிரான் சாமிகளின் திருவடிகளுக்கு நம் மகிழ்வு மலர்களை உரித்தாக்கி அடுத்த நிகழ்வாக வாழ்த்துரை வழங்கி நம் எல்லோருக்கும் வழி செய்ய வேண்டுமாய் சென்னை ஒழியகம் அருட்குருநாதர் ஐயா அவர்களின் திருவடிகளை பணிந்து விண்ணப்பித்து மகிழ்கின்றோம்.